కరుణించి మమ్ము దీవించుము
திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையில் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுவே, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இன்னிசை முழங்கு இறைவன் வாசல் நுழைந்திடுவோம் நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம் சூழ்ந்திடுவோம். அவரை புகழ்ந்திடுவோம், அவர் பெயர் வாழ்த்திடுவோம். அவர் நல்லவராம், அவர் வல்லவராம், அவர் அன்பே நம்மை நடத்தும். திருக்குலமே எழுந்திடுவே, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. I welcome all of you for this flag hoisting day. Along with you, I invite today Father V.K. Swami, our main celebrant, who was the very farmer and very important person for this shrine to come up to this level. And I welcome other con-celebrants. Father Komaredi Prabhakar all the way has come from Khammam Diocese to speak, break the word in Telugu. And also I welcome Father Victor Emmanuel, and I welcome Father Vinod for their wonderful presence, and I welcome other sisters, religious sisters, those who are present here. இறையேசுவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை வரவேற்கின்றேன். இன்று மீண்டும் ஒருமுறை நான் கடந்த 6 மாதமாக உங்களிடம் கேட்டுக்கொண்டதைப் போல தொடர்ந்து நல்ல மழைக்காக ஜெபிப்போம். நனைந்தால் நம்ம ஒன்றும் மழைய மாட்டோம். அதே போன்று உலக நாடுகள் மத்தியில் அமைதிக்காக ஜெபிப்போம். அதே போன்று ஈராக், சிரியா இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அந்த வேத கலாபனை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த காலை நேரத்தில் இங்கே குழுமி இருக்கின்ற எல்லா குருக்களின் பெயராலும் உங்களை நாங்கள் வருகை என்று வரவேற்கின்றோம். இறைவனின் ஆசிரை கூறிக்கொண்டு இப்பொழுது தொடக்க உரையாக introduction to the liturgy, I request Father Victor to give us. Dear brothers and sisters in Christ Jesus, we are gathered here to prepare ourselves for the birthday of Our Lady. The people who come to the shrines are called devotees. We are all called devotees. But very often
we remain to be devotees. The aim of coming here should lead us from devotees to disciples. That should be our aim. Because Mother Mary herself was a disciple, faithful, true to the vocation. As we gather around the altar of God, let us call to mind the times we failed to follow the word of God, failed God in our lives. Asking God's pardon and mercy, let us prepare ourselves for this celebration and also for the birthday of Our Lady. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நாளும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வான தூதர் புனித அனைவரும் சகோதரி சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு மன்னிப்பையும் நிலையான வாழ்வையும் அமைதியும் கொண்டு வர ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். என்றும் கன்னியான புனித மரியாளை உமது தலைச்சீடராக மாற்றி இன்று அவளுடைய வேண்டுதலால் நாங்கள் அனைவரும் உமது மக்களாக மன்றாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து எங்களுக்கு பாதை காட்டி எங்களை உமது புனித மக்களாக மாற்றியருளும். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக அமைதியாக வாழ்ந்து ஒருவர் ஒருவரோடு அன்பு செய்து இணைந்து வாழ செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். First reading, a reading from Prophet Micah, chapter 5, verses 1 to 4. The ruler from Bethlehem. Now you are walled around with a wall,
siege is laid against us. With a rod they strike the ruler of Israel upon the cheek. But you, O Bethlehem of Ephrathah, who are the one of the little clans of Judah, from you shall come forth for me one who is to rule in Israel. Therefore, he shall give them up until the time when she who is in labor has brought forth. Then the rest of his kindred shall return to the people of Israel. And he shall stand and feed his flock in the strength of the Lord, in the majesty of his name of the Lord his God. And they shall live secure, for now he shall be great to the ends of the earth. And he shall be the one of peace. The word of the Lord. பூவழகு பொங்கும் மழை நீரழகு கண்ணழகு கலையழகு கருணை சிந்தும் வானழகு பொன்னழகு பூவழகு பொங்கும் மழை நீரழகு கண்ணழகு கலையழகு கருணை சிந்தும் வானழகு அழகே அன்னை மரியே விலகாய் உருகி நின்றேன் நானே. ஆலயத்தின் பேரழகு வேளாங்கண்ணி ஊரழகு ஆலயத்தின் பேரழகு நம்பி உன்னை நாடி வரும் கோடி மக்கள் பேரழகு நம்பி உன்னை நாடி வரும் கோடி மக்கள் தேரழகு ஓசை மணி அழகு ஓங்கும் ஜபமழகு மாடமணி அழகு மண்டியிடம் தரையழகு மெழுகு மனது உருகும் நினைவழகு நின்னழகு நல்லழகு பொன்னழகு பூவழகு பொங்கும் மழை நீரழகு கண்ணழகு கலையழகு கருணை சிந்தும் வானழகு. வாசல் வளைவழகு கோபுரங்கள் வானழகு கோவில் வாசல் வளைவழகு கோபுரங்கள் வானழகு காற்று ஒளி ஏற்று எழும் கொடியேற்றம் அசைவழகு காற்று ஒளி ஏற்று எழும் கொடியேற்றம் அசைவழகு
அழகு அந்தி வரும் பேரழகு துதியும் கரங்கள் மனதில் நிறைவழகு நின்னழகு நல்லழகு பொன்னழகு பூவழகு பொங்கும் மலை நீரழகு கண்ணழகு கலையழகு கருணையில் சிந்தும் வானழகு இரண்டாம் வாசகம் ரோமியருக்கு எழுதிய திருமுத்தந்த வாசகம் அதிகாரம் 8 திரு வசனங்கள் 28 30 வரை. மேலும் கடவுளிடம் அன்பு கூர்வர்களோடு, அதாவது அவர் திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மக்களின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன் குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகளை பலரும் தன் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர்களாக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையார் அனைத்தோரையும் தன் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே பேறு பெற்றே வாழ்க மரியே வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. The Lord be with you. A reading from the Holy Gospel according to Saint Matthew. Glory to you, O Lord. Chapter 1, verses from 18 to 23. Gospel of Matthew, chapter 1, verses from 18 to 23. Now, the birth of Jesus the Messiah took place in this way. When his mother Mary had been engaged to Joseph, but before they lived together, she was found to be with the child from the Holy Spirit. Her husband Joseph, being a righteous man and unwilling to expose her to public disgrace, planned to dismiss her quietly. But just when he had resolved to do this, an angel of the Lord appeared to him in a dream and said, Joseph, son of David, do not be afraid to take Mary as your wife,
for the child conceived in her is from the Holy Spirit. She will bear a son, and you are to name him Jesus, for he will save his people from their sins. All this took place to fulfill what had been spoken by the Lord through the prophet. Look, the virgin shall conceive and bear a son, and they shall name him Emmanuel. The Gospel of the Lord. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மனம் திறந்து நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த நாளில் வருடா வருடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை நான் வணங்க வேண்டும், இம்மானுவேலை பெற்று தந்த அந்த தாய்க்கு நான் வணக்கம் செலுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். இந்த தாய் கன்னிமரியாளின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளுக்காகவும் நான் அவர்களுக்கு நன்றி உள்ள மகனாக மகளாக நான் மாற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லா நேரத்திலும், வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும், எல்லா நேரத்திலும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருவது பற்றி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக ஆனந்தமாக இருக்கிறது. கடவுளுடைய இறை வார்த்தைகளை நாம் இன்று தியானிப்பதற்கு தொடக்கத்திலேயே தந்தை விக்டர் அவர்கள் மிக சுருக்கமாக அழகாக சொன்னார். நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பக்தர்களாக வருகிறோம், ஆனால் மீண்டும் பக்தியுள்ள சீடர்களாக மாறி போக வேண்டும். அதைப்போல் மாறுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே தாய் கன்னிமரியாளுக்கு தகுந்த வணக்கம் செலுத்த முடியும். தாய் கன்னிமரியாளுக்கு இன்று வேண்டிய வணக்கமும் மரியாதையும் நன்றியும் எதுவென்றால், அவர்களைப் போல நாம் வாழ்வதுதான் அவர்கள் விரும்புவது. இது நேற்று இன்றல்ல, என்றுமே இதே செய்தியைத்தான் எல்லா திருத்தலத்திலும், நீங்கள் நாகப்பட்டினம் சென்றாலும் சரி, கைரத்தாபாத்து சென்றாலும் சரி, நீங்கள் மற்ற வெளிநாடுகளில் லூர்து மாதா சென்றாலும் சரி, இதே செய்தியை தவிர வேறு எந்த செய்தியையும் இந்த தாய் சொல்வதில்லை நமக்காக. என்னவென்றால், அவர்களுக்கு தெரிந்த ஒரே செய்தி என்னவென்றால், என் மகனைப் போல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால், என் மகன் கூறிய அந்த நல்லுரைகளை, தேவ வார்த்தைகளை, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தில் ஏற்றி அதன்படி வாழ்வீர்களேயானால், அவர் சொல்லுகின்றபடி நீங்கள் செய்வீர்களேயானால், அதுவே உண்மையான உங்களுக்கு ஒரு வாழ்வாக இருக்கும் என்று அதுதான் அந்த செய்தியாக கூறுகிறார். இந்த தாய் கன்னிமரியாள் ஏன் இத்தகைய சிறப்பு பெற்றால்? இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி, வினாக்குறி. இட்ஸ் a question mark for the most of the Protestant Christians. Why the Catholics are always honoring Mother Mary? நான் அதற்காக இப்பொழுது விளக்கம் கொடுக்கவில்லை. நாம் எவ்வாறு ஒரு உத்தம சீடர்களாக இருக்க முடியும், அதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களேனால் நிச்சயமாக அதுவே ஒரு விளக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் St. Paul's letter to Romans 8th chapter verses 28 to 30 ரெண்டு வசனங்களை வாசித்தோம். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு உட்கருத்துக்களையும் நாம் தியானிப்போமே ஆனால் அது நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று. கடவுள் எப்பொழுதுமே தனக்கு முன்குறித்து வைத்தவர்களை அவர் அழைக்கிறார். Whoever has been predestined,
God calls them. இப்போ நீங்களும் நானும் இங்கே கடவுள் அழைத்ததால் வந்திருக்கிறோமா அல்லது உங்களுடைய சுய முயற்சியால் வந்திருக்கிறீர்களா என்று கேட்போமேயானால், கடவுளுடைய அழைப்பு நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே எழுந்து கொண்டு இருப்பதால் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். ஆக கடவுளுடைய எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆவியின் வழியாக, தூய ஆவியாரின் கொடைகளின் வழியாக நம்முடைய உள்ளத்தில் அது புகுத்தப்படுகிறது. அதற்கு நாம் பதில் கூறுகின்ற பொழுதுதான் அங்கே செயல் வடிவம் பெறுகிறது. அதைத்தான் புனித பவுல் அடிகளார் என்ன கூறுகிறார்? யார் யார் கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நன்றதாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னாக்க, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா மாடி மாடியாக கட்டுகிறான், எனக்கு நான் எப்போவுமே இப்போ தான் இருக்கிறேன். அது ஏன்? அவனை பழித்துரைப்பதை விட, அவர்களை பற்றி நாம் அவதூறாக பேசுவதை விட நாம் நினைக்கலாம், ஒருவேளை நாம் நன்மைத்தனத்தில் குறைவாக இருக்கிறோமா? சில பேருக்கு பார்ப்பீர்களானால் எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும், புனித பவுல் அடிகளார் 8வது அதிகாரத்தின் 30வது வசனங்கள் சொல்வார், உங்களுக்கு எந்தவித தீமை நடந்தாலும் பரவாயில்லை, பசியாக இருந்தாலும் பரவாயில்லை, பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டில் பலவேறு துன்பங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை கடவுளுடைய அன்பிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. கடவுளுடைய அன்பு எப்படி என்றால், இந்த தீமைகளையும் துயரங்களையும் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று கூட்டி அதை ஒரு புனிதமாக்கி, இந்த இடையூறுகளை எல்லாம், தடை கற்களை எல்லாம், வந்திருக்கிற வியாதிகள் எல்லாம் எல்லாவற்றையுமே நல்ல விதமாக மாற்றி உங்களுக்கு அந்த அருமையான வல்லமையுள்ள தேவனுடைய அருள்கரம் உங்களிடம் இருக்கும் என்று சொல்லுகிறார். இது யாருக்கு நடக்கும்? கடவுளை அன்பு செய்பவர்களுக்கு. கடவுளை அன்பு செய்பவர்களை மட்டும்தான் இந்த கடவுள் அழைக்கிறார். கடவுளுடைய அழைப்பு ஒருவேளை எல்லோருக்குமே இருக்கும். எப்படி என்றால், நான் இப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கிறேன், கடவுளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அழைத்தல் நிச்சயமாக நம் எல்லோருக்குமே வருகிறது, அங்கங்கு இருப்பவர்களுக்கும் வருகிறது. அவர்கள் கேட்கிறார்கள் கடவுளுடைய அழைப்பை. ஆனால் என்று ஒரு மனிதன் கடவுளை நான் முழுமையாக அன்பு செய்ய விரும்புகிறேன் என்று பதில் கூறுகிறார்களோ, விசுவாசத்தால் உந்தப்பட்டு கடவுளை முழுக்க முழுக்க நான் நம்புகிறேன் என்று வருகிறார்களோ, அவர்களை இவர் என்ன செய்கிறார்? அழைத்தவர்களை தனக்குரியவர்களாக, ஏற்புடையவர்களாக, தனது மகனாக மகளாக, அவர்களை நீதி உள்ள மக்களாக, குறைவிலிருந்து நிறைவுக்கு கொண்டு வரும் மக்களாக, இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரும் மக்களாக, வறுமையிலிருந்து செல்வத்திற்கு கொண்டு வரும் மக்களாக மாற்றுகிறார். ஆங்கிலத்தில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், the people who love God, God calls them in order to become his own children in every possible way. That goodness takes place, it is because of the gift of the Holy Spirit. ஆக பரிசுத்த ஆவியினுடைய துணையால் எல்லாமே முழுமையாக புதுமையாக மாறிவிடுகிறது. இங்கு வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஃபாதர் விக்டர் சொன்னது போல, பக்தர்களாக வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பக்தியுள்ள சீடர்களாக நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கடந்த சண்டே, லாஸ்ட் சண்டே நீங்கள் போயிருந்த கோயிலுக்கு போயிருப்போங்க. அப்போ அங்கே என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய தசையை தின்ன வேண்டும், தன்னுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, என்னையா பேசுகிறாரு இவர், அவருடைய உடம்பை போய் சாப்பிட சொல்கிறாரு என்று நிறைய பேர் போய்விட்டார்கள். இந்த சீடர்களை பார்த்து நீங்களும் போய்விடுகிறீர்களா என்று கேட்ட பொழுது, அங்கே பீட்டர் சொல்லுகிறார்,
வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நீர் தெய்வ மகன் என்று நாங்கள் கண்டுகொண்டோமே, உம்முடைய வல்லமைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோமே என்று அறிக்கையிடுகிறார். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பாவிகளாக இருந்தாலும் தூயவர்களாக மாற்றுவது இந்த தந்தையினுடைய அருளால் நடக்கிறது. எப்பொழுது நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் வருகிறோம். இதைத்தான் தாய் கன்னிமரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தாள். ஆக தாய் கன்னிமரியாளுக்கு நாம் இன்று வணக்கம் செலுத்துவது, மரியாதை செலுத்துவது எதற்காக என்றால், அவர்கள் முதற் சீடராக இறைவன் விரும்பியபடி அவர்கள் சீடராக மாறியதால் தான் இன்று அவர்களைப் போல நாங்களும் மாற வேண்டும் என்று அவருடைய வாக்குகளை நாம் நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் அதோடு நின்று விடாமல் மீண்டும் கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை கூறுகிறார். யார் யார் அழைக்கப்பட்டார்களோ அவர்களை அவர் ஏற்புடையவர்களாக மாற்றி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்துதல் என்பது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக அதில் ஆர்வம் இருக்கிறது. Who does not want to have fame? Who does not want to have glory? நம்முடைய உலகத்தில் இருக்கும்போது நம்மளை மற்றவர்களெல்லாம் பெருமையாகவும் நிறைவாகவும் செல்வந்தர்களாகவும் பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். இது எல்லா மனிதருக்கும் உண்டு. அதைத்தான் அந்த ஆண்டவர் எத்தகைய மகிமை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகில் மட்டுமல்ல, மறு உலகிலும் இயேசு கிறிஸ்துவோடு வாழுகின்ற அந்த நிலையைத்தான் ஆண்டவர் மகிமை என்று சொல்லுகிறார். இதைத்தான் தாய் கன்னிமரியாளுக்கு ஆகஸ்ட் மாதம் 15 நாம் என்ன கொண்டாடினோம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை சமநிலையில் வைத்து அவர்களை விண்ணுக்கு அரசியாக மாற்றி மண்ணில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த மாந்தருக்கு இடைவிடாது ஜெபித்துக் கொண்டிருங்கள் தாயே என்று சொல்லிவிட்டார்கள். ஆதலால் இங்கே திருப்பலிக்கு நான் வருகிறேன் என்று சிலரிடம் சொன்னபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபாதர், எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. உங்களிடம் எத்தனை பேர் எத்தனை சகோதர சகோதரிகள் கேட்கிறார்கள், நீங்கள் வள்ளுவர் நகர் போகிறீர்களா, எனக்காகவும் ஜெபம் பண்ணி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக உங்களுடைய மன்றாட்டும் என்னுடைய மன்றாட்டும் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருந்து முழுமையாக அந்த தேவனிடம் மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டை கேட்கிறார். அதுபோல இந்த தாய் கன்னிமரியாளை நமக்காக மன்றாட, through her intercession, God has willed that she should always bring the people to God's glory. அதனால் இன்று மகிமை பெற வேண்டும் என்றும் சீடர்களாக மாற வேண்டும் என்று வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய வல்லமையும் ஆறுதலும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்னவென்றும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். இது சாதாரண அழைப்பு அல்ல. உங்களுடைய நாய்களை, சின்ன வளர்க்குற நாயை பார்த்து ஏ ப்ரௌனி, ஏ பிளாக்கி என்று சொல்லுவது போல அல்ல. மாறாக லாசரே எழுந்து வா என்று எத்தகைய வல்லமையோடு அந்த தேவன் கூறினாரோ, லாசரை எழுந்து வா என்று சொன்னவுடன் அவர்களை கட்டுகளை அவித்துவிட்டு அவன் உயிர் பெறுகிறான். அதுவோடு இன்று உங்களுக்கும் அந்த தேவனாய் ஆண்டவர் வல்லமையும் வரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். தாய் கன்னிமரியாள் நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய மன்றாட்டின் வழியாக நாம் அனைவரும் நல்ல சுகம் பெறுவோம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும். ஆமென். ప్రియ సహోదరి సహోదరులారా, ఈ పవిత్రమైనటువంటి సమయంలో మరియ తల్లిని గురించి ధ్యానించుకుంటున్నటువంటి ఈ శుభ తరుణంలో మనమందరము ఆ తల్లి చెప్పినట్లు చేయాలి. కానాపల్లిలో మరియ తల్లి ఒక సందేశం ఇస్తూ ఉన్నది. ఏంటా సందేశం అంటే, కొరత ఉన్నప్పుడు, ఇంటిలో సమస్యలు ఉన్నప్పుడు, ఇంటిలో ఆర్థిక ఇబ్బందులు ఉన్నప్పుడు,
ఎవరు తీర్చలేనటువంటి సమస్యలు ఉన్నప్పుడు ఆయన చెప్పినట్లు చేయండి. ఆయన చెప్పినట్లు చేస్తే మీ కుటుంబాలు దీవించబడతాయి, మీ కుటుంబాలు ఆశీర్వదించబడతాయి, మీ కుటుంబాలలో ఉన్నటువంటి కొరతలు తీరుతాయి. అందుకే మీరు ఆయన చెప్పినట్లు చేస్తే అద్భుతము చూస్తారని దేవుని వాక్యం ద్వారా మరియ తల్లి ఈరోజు మనందరికీ గొప్పనైనటువంటి వాక్యాన్ని అందిస్తుంది. కాబట్టి ఈ చిన్న పాటను పాడుకుంటూ దేవుణ్ణి స్తుతిస్తూ గణపరుస్తూ మహిమపరుచుదాం. వీలున్న వాళ్ళు చప్పట్లు కొడుతూ మేలు చేతువయ్యా, నీ మాటలు పాటించినచో మహిమ పరతువయ్యా. నీవు చెప్పినట్లు చేసినచో మేలు చేతువయ్యా, నీ మాటలు పాటించినచో మహిమ పరతువయ్యా. యేసయ్యా నా యేసయ్యా, నీవు చెప్పినట్లు చేయుటకు మనసు నివ్వుమయ్యా. యేసయ్యా నా యేసయ్యా, నీవు చెప్పినట్లు చేయుటకు మనసు నివ్వుమయ్యా. నీవు చెప్పినట్లు చేసినచో మేలు చేతువయ్యా, నీ మాటను పాటించినచో మహిమ పరతువయ్యా. పెండ్లిలో సేవకులతో చెప్పితివి బాణలను నీటితో నింపమని. కానా పెండ్లిలో సేవకులతో చెప్పితివి బాణలను నీటితో నింపమని. నీవు చెప్పినట్లు వారు చేయగా, నీవు చెప్పినట్లు వారు చేయగా, నీటిని ద్రాక్షారసముగా మార్చితివి, నీటిని ద్రాక్షారసముగా మార్చితివి. యేసయ్యా నా యేసయ్యా, నీవు చెప్పినట్లు చేయుటకు మనసు నివ్వుమయ్యా. 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 నీవు చెప్పినట్లు చేసినచో మేలు చేతువయ్యా, నీ మాటను పాటించినచో మహిమ పరతువయ్యా. నీవు చెప్పినట్లు చేసినచో మేలు చేతువయ్యా, నీ మాటను పాటించినచో మహిమ పరతువయ్యా. యేసయ్యా నా యేసయ్యా, నీవు చెప్పినట్లు చేయుటకు మనసు నివ్వుమయ్యా. యేసయ్యా నా యేసయ్యా, నీవు చెప్పినట్లు చేయుటకు మనసు నివ్వుమయ్యా. యేసయ్యా నా యేసయ్యా, నీవు చెప్పినట్లు చేయుటకు మనసు నివ్వుమయ్యా. ప్రియ సహోదరి సహోదరులారా, ఒకరోజు ఒక పెద్ద ఫాదర్ గారు నన్ను ప్రార్థనకు పిలిచారు. ప్రార్థన చేయడానికి వెళ్ళినప్పుడు చాలామంది ప్రజలు ఉన్నారు, పెద్ద దేవాలయం. అక్కడ ఫాదర్ గారు అన్నారు, ఈరోజు పూజ చేయడానికి నీకు కుదరదు, నీవు వెళ్ళి ఒక చిన్న దేవాలయంలో పూజ చేసిరా అన్నారు. సరే అని నేను సిద్ధపడి, నా దగ్గర బండి లేదు, కారు లేదు,
ఆ పెద్ద ఫాదర్ గారికి కారు ఉంది. ఆ కారు ఇస్తారేమో అని నేను ఆ కారు దిక్కు చూస్తున్నాను. ఫాదర్ అన్నాడు, ఇదిగో కారు లేదు, ఏం లేదు, ఆటోకి వెళ్ళి రా అన్నారు. ఒక అంత దూరంలో రోడ్డు ఉంది. ఆ రోడ్డు మీదకి వెళ్ళి అంగీ వేసుకొని బ్యాగులో పూజకు సంబంధించినటువంటి వస్తువులను పెట్టుకొని రోడ్డు మీద నిలబడ్డాను. ఒక ఆటో వచ్చింది. ఆటో నిండా జనం ఉన్నారు. నేను ఎక్కడ కూర్చోవాలో అర్థం కాలేదు, ఎందుకంటే నేను పూజకు సంబంధించిన అంగీ వేసుకొని ఉన్నాను. ఆ ఆటో వెళ్ళిపోయింది. రెండో ఆటో వచ్చింది. రెండో ఆటోలో ఇద్దరున్నారు. నేను కూడా ఎక్కి కూర్చున్నాను. ఎక్కి కూర్చున్న తర్వాత ఆటోలో అటు ఇటు చూస్తున్నాను. ఈ వైపు యేసు ప్రభు బొమ్మ ఉంది. అమ్మా, ఈ అబ్బాయి మనవాడే, ఈ ఆటో అబ్బాయి మనవాడే అనుకున్నాను. కొద్దిసేపు తర్వాత ఇటుపక్కకు చూస్తే ఇటుపక్క మరియ తల్లి బొమ్మ ఉంది. అప్పుడు అనుకున్నాను, ఖచ్చితంగా ఈ అబ్బాయి మనవాడే అనుకున్నాను. అలా చూస్తూ ఆటో ఎలా నడుపుతున్నాడని అలా చూస్తున్నప్పుడు ఆటోకి జపమాల చుట్టి ఉంది. అప్పుడు నాకు చాలా సంతోషం అనిపించింది. ఈ అబ్బాయి ఖచ్చితంగా ఆర్సీఎంకి సంఘానికి చెందినవాడే, మనవాడే అనుకున్నాను. ఆటో వెళ్తూ ఉంది. కొద్ది దూరం వెళ్ళగానే ఇంకొక అబ్బాయి ఆటో ఆపాడు. మేము ఆల్రెడీ చిన్న ఆటోలో ముగ్గురం కూర్చున్నాం. ఇంకొక అబ్బాయి అడిగాడు, ఆటో ఎక్కాడు. ఆటో ఎక్కిన తర్వాత ఆ అబ్బాయి బీటెక్ చదువుతున్నాడట. ఆ అబ్బాయి అన్నాడు, అన్న ఆటోలో మ్యూజిక్ లేదా అన్నాడు. ఎందుకు లేదు తమ్ముడు, మ్యూజిక్ పెడతానని మ్యూజిక్ పెట్టాడు. ఆకలేస్తే అన్నం పెడతా. అప్పుడు నేను ఆశ్చర్యపోయాను. ఇటుపక్కేమో యేసు ప్రభు బొమ్మ ఉంది, ఇటుపక్కేమో మరియ తల్లి బొమ్మ ఉంది, ముందలేమో జపమాలుంది. కానీ ఆటోలో వచ్చే పాట మనది కాదు. ప్రియా సహోదరి సహోదరులారా, ఇదే మనల్ని మోసం చేసేటటువంటి సైతాను పనులు. మనమందరం ప్రార్థన చేస్తాం, జపమాల చెప్తాం, యేసయ్య దగ్గరకు వస్తాం, మరియ తల్లి దగ్గర ప్రార్థన చేస్తాం. కానీ ఆయన చెప్పినట్లు మాత్రం మనం చేయం. కానీ ఈరోజు మనందరికీ మరియ తల్లి ఇస్తున్న సందేశం, ఆయన చెప్పినట్లు చేస్తే నీ కుటుంబము దీవించబడుతుంది, నీ కుటుంబము ఆశీర్వదించబడుతుంది, నీ కుటుంబంలో సంతోషం ఉంటుంది, నీ కుటుంబంలో దీవెన ఉంటుంది, నీ కుటుంబాన్ని నూరంతల ఆశీర్వాదంతో నింపుతాడు. అదే మరియ తల్లి కానాపల్లిలో చేసినటువంటి పని. నీళ్ళని ద్రాక్షారసంగా మార్చటం మనుషులుగా మన వల్ల కాదు. కానీ ఆ తల్లికి తెలుసు, తన కుమారుడు అద్భుతం చేయగలడు, తన కుమారుడు యేసయ్య ఏదైనా చేయగలడు. అందుకే మరియ తల్లి శిష్యులందరికీ చెప్పింది ఏమని అంటే, ఇదిగో నీ వల్ల నా వల్ల కాదు, అదిగో ఆ యేసయ్య, ఇదిగో ఈ బైబిల్ వాక్యం నేర్పినట్లుగా ఆ యేసయ్య చెప్పినట్లు చేస్తే మీ కుటుంబాలు దీవించబడతాయి. ఈ దినము ఆయన చెప్పినట్లు చేస్తే ఇక్కడ ఉన్నటువంటి ప్రతి బిడ్డ దీవెనకరంగా మారతాడు. ప్రతి ఇంటిలో ఆశీర్వాదం రాబోతూ ఉంది. ప్రభువుకి ఒకసారి గట్టిగా చప్పట్లు కొడదామా? చాలా సీరియస్గా ఉన్నారు. ఒకరోజు భార్యకి ఉద్యోగ నిమిత్తమై 3 రోజులు బయటికి వెళ్ళింది. బయటికి వెళ్ళిన భార్య భర్తను గురించి ఆలోచన చేసింది. ఇంట్లో ఉన్నాడో బయటికి వెళ్ళాడో అనుమానం వచ్చింది. మొదటి రోజు ఫోన్ చేసింది, ఏమండి ఇంట్లో ఉన్నారా, ఎక్కడున్నారు అని. భర్త అన్నాడు ఇంట్లోనే ఉన్నానన్నాడు. భార్య అన్నది నువ్వు ఇంట్లో ఉంటే మన మిక్సీ ఆన్ చేయి అన్నది. ఆ భర్త మిక్సీ ఆన్ చేశాడు. మిక్సీ ఆన్ చేయగానే ఆమెకు సంతోషమైంది, అమ్మా నా భర్త ఇంట్లోనే ఉన్నాడని. రెండో రోజు కూడా మధ్యాహ్నం ఫోన్ చేసింది, ఏమండి ఇంట్లో ఉన్నారా, బయట ఉన్నారా అని. వెంటనే భార్య అడిగింది, ఇంట్లో ఉన్నానని చెప్పావు కదా. రెండో రోజు కూడా మిక్సీ ఆన్ చేయనది. మిక్సీ ఆన్ చేశారు. సంతోషం, భార్య ఆనందపడది.
మూడవ రోజు భార్య భర్తకు ఫోన్ చేయకుండా ఇంటికి వచ్చింది. ఇంటికి వచ్చి చూస్తే అన్ని గదులు చూస్తుంది, భర్త ఇంట్లో లేడు. చిన్న బిడ్డ ఉన్నాడు, వాళ్ళకి 5వ తరగతి ఏమో చదువుతున్నాడు. వాడు బయట కూర్చొని రాసుకుంటూ చదువుకుంటూ ఉన్నాడు. గబగబా ఇంట్లోకి వచ్చిన తల్లి అన్నీ వెతికింది, భర్త కనపడపోయేసరికి బయట ఉన్న కొడుకుని అడిగింది, నానా మీ డాడీ ఎక్కడ అంటే, ఏమో అమ్మా 2-3 రోజుల నుంచి డాడీ రోజు మిక్సీ తీసుకొని పోతున్నాడు అన్నాడట. దేవునికి స్తోత్రము. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. ప్రియ సహోదరి సహోదరులారా, మరియ తల్లి ఏ ఇంట్లో ఉంటే ఆ ఇంటికి ఆనందం. కానాపల్లిలో మరియ తల్లి ఆ ఇంట్లో ఉంది. ఆ ఇంటికి వచ్చిన మరియ తల్లి వారిని ఓడిపోనివ్వలేదు, వారిని తలదించుకోనివ్వలేదు. వారి కష్టము తెలిసిన మరియ తల్లి యేసయ్యకు ప్రార్థన చేసింది. ఆ ఇంటిలో యేసయ్య గొప్ప అద్భుతం చేశాడు. ఇదిగో గర్భఫలము లేకుండా, దీవెన లేకుండా ఉన్న ఎలిజబెతమ్మ ఇంటికి మరియ తల్లి వెళ్ళినప్పుడు, అదిగో గర్భము ధరించిన ఆ ఎలిజబెతమ్మ గర్భములో ఉన్నటువంటి చిన్న బిడ్డ గంతులు వేశాడని వాక్యము తెలియజేస్తూ ఉంది. జ్ఞాపకం చేసుకోండి ప్రియ సహోదరుడా, ప్రియ సహోదరి, నీ ఇంటిలో యేసయ్య ఉంటే, నీ ఇంటిలో దేవుని వాక్యం ఉంటే, నీ ఇంటిలో మరియ తల్లి ఇచ్చినటువంటి జపమాల ఉంటే మీరు ఓడిపోరు. మీకు కష్టము రాదు, మీకు ఇబ్బందులు రావు, మీకు సమస్యలు రావు. ఎందుకు చెప్తున్నానంటే, పూర్వకాలంలో యాకోబు అనే వ్యక్తి ఉన్నాడు. యాకోబు ఇంటి నుండి పారిపోయినప్పుడు, ఇంటిని మోసం చేసినప్పుడు, భయముతో దిగులుతో ఆందోళనతో ఉన్నప్పుడు, యాకోబుకి దిక్కులేని సమయంలో ఒక సాయంకాలం వేళ యాకోబు ఒక్క రాయిని ఆధారంగా చేసుకొని తలదిండుగా చేసుకున్నాడు. అప్పుడు దేవుడు ఆ రాత్రి ద్వారా ఆయనకు దర్శనాన్ని ఇచ్చాడు. ఇదిగో దావీదు ఫిలిష్తీయులను ఓడించడానికి, గొల్యాతును ఓడించడానికి 5 రాళ్ళని ఆధారంగా చేసుకున్నాడు. ఒక్క రాయితో పెద్ద సైతాను శక్తిని, ఫిలిష్తీయుల గొల్యాతుని ఒక్క రాయితో ఓడించాడు. క్రైస్తవులుగా, దేవుణ్ణి నమ్ముకున్నటువంటి బిడ్డలుగా మీ ఇంటిలో సాయంకాలం వేళ మీ ఇంటిలో జపమాలను ప్రార్థిస్తే, మీ ఇంటిలో ఈ జపమాల పట్టుకొని ప్రతి బిడ్డ ప్రార్థన చేస్తే మీరు ఓడిపోరు, మీరు విజయాన్ని పొందుకుంటారు. యాకోబు ఒక్క రాయితో దేవుని దర్శనాన్ని చూశాడు. దావీదు ఒక్క రాయితో సైతానును ఓడించాడు. మీ కుటుంబంలో 53 పూసలున్నాయి. ఈ జపమాలను ధరించినటువంటి ఈ జపమాలను సాయంకాలం వేళ కుటుంబం అంతా కూర్చొని ప్రార్థన చేస్తే ఓడిపోరు, ఓడిపోరు, ఓడిపోరు. అందును బట్టి మీరు విజయాన్ని పొందుకుంటారు. ఇదిగో ఈరోజు మీరు ఎగరవేస్తున్నారు జెండా, సాతానును ఓడించే జెండా, సాతాను మీద విజయం సాధించే జెండా, సాతానును భయపెట్టే జెండా. ఆ జెండా ఎగరాలంటే ఇదిగో మీ ఇల్లు విజయంతో ఉందని గర్వించడానికి ఆ జెండా. ఈ జపమాలను చెప్పండి, ఆయన చెప్పినట్లు చేయండి. ఎవరు చెప్పినట్లు? ఎవరు చెప్పినట్లు? యేసయ్య చెప్పినట్లు చేయండి. యేసయ్య మనల్ని కొట్టుకోమని లేదు, యేసయ్య మనల్ని మాట్లాడుకోవద్దని లేదు, యేసయ్య మనల్ని ఒకరి మీద ఒకరు రాళ్ళు వేసుకోమని చెప్పలేదు. యేసయ్య చెప్పింది ఒకరినొకరు ప్రేమించండి, పేదలకు అన్నం పెట్టండి, బట్టలు లేని వారికి బట్టలు ఇవ్వండి, ఇదిగో దారి తెలియని వారికి దారి చూపండి, ఇదిగో అనారోగ్యంతో ఉన్న వారి దగ్గరకు మీరు వెళ్ళండి. ప్రభు వాక్యం చెప్తుంది, ఆయన చెప్పినట్లు చేస్తే మీ కుటుంబాల్లో దీవెన, ఆశీర్వాదము, అభిషేకము, స్వస్థత, గొప్ప కార్యాలు జరుగుతాయి. మీ కుటుంబాలన్నీ దీవెనకరంగా మారతాయని యేసయ్య సెలవిస్తూ ఉన్నాడు. ప్రియా సహోదరి సహోదరులారా, అందుకు ఆధారమే మరియ తల్లి. మరియ తల్లి అడుగులో అడుగు వేసుకుంటూ మనము నిత్యము మంగళవార్త ప్రార్థన చెప్పుకుంటూ పోతే, నిత్యము ఆ తల్లి
మనకిచ్చినటువంటి జపమాలను జపిస్తే మీ కుటుంబాలు దీవించబడతాయి, ఆశీర్వదించబడతాయి. నా జీవితంలో జరిగిన చిన్న సంఘటన, నేను సెమినరీలో చదువుకునేటప్పుడు నాకు ఒక రిపోర్ట్ రాశారు. ఏం రిపోర్ట్ అంటే, నీ వాయిస్, నీ మాట్లాడే మాట గరగరా అంటది, మొరోసిస్ కొరోసిస్ అని రాశారు. నా కళ్ళు కొంచెం తాగుబోతాడు కళ్ళులాగుంటాయి, నా మాట బొంగురు గొంతు, దేవుని వాక్యాన్ని ప్రకటన చేయడానికి పనికి రాదు అని రాశారు. కానీ నాకు ఏడుపు వచ్చింది. 12 సంవత్సరాలు అయ్యో నేను దేవుని సేవ చేయాలని తాపత్రపడ్డాను, చివరికి ఇలా జరిగిందేందని మరియ తల్లి సన్నిధికి వెళ్ళాను. మరియ తల్లి దగ్గర ఒక స్లిప్ రాసుకొని మరియ తల్లి కాళ్ళ దగ్గర పెట్టి ప్రార్థన చేశాను. ఆ స్లిప్ మరియ తల్లి దగ్గరే ఉంచాను. అమ్మా నీ చిత్తం అయితే నన్ను ఎన్నుకోమని. మరియ తల్లి ఎన్నుకోవడమే కాదు, ఆంధ్ర తెలంగాణ రాష్ట్రాలలో దేవుని వాక్యాన్ని బోధించే బిడ్డగా నన్ను తయారు చేసింది. అంత గొప్ప కార్యము మరియ తల్లి మనకు చేయగలదు. ఈ దినము నీ కుటుంబంలో దేవమాత గొప్ప కార్యాలు చేస్తుంది. వెలాంగిని మాత దీవెనలు ఇస్తుంది. వెలాంగిని మాత మీ కుటుంబాలకు తోడై ఉండబోతూ ఉంది. మీరు భయపడకండి, దిగులు చెందకండి, ఆందోళన చెందకండి. ఆయన చెప్పినట్లు చేయమన్న తల్లిని మనం అనుసరించుదాం. ఆమె కాళ్ళల్లో అడుగుల్లో మనం అడుగేసుకుంటూ వెళ్దాం. అందరము జపమాల చెప్దాం. మన కుటుంబాలు విజయం పొందుకొని దీవెన పొందుకొని ఆశీర్వదించబడాలని ప్రార్థన చేసుకుందాం. కళ్ళు మూసుకొని తల వంచి, పరమ పరిశుద్ధుడైన తండ్రి, నీకు వందనం, నీకు స్తోత్రం. ఈ పరిశుద్ధ సమయంలో ఇక్కడ గుమ్మి కూడినటువంటి ప్రతి బిడ్డను మీకు సమర్పణ చేస్తున్నాం. ఈ దివ్య పూజా బలిలో పాల్గొంటున్నటువంటి ప్రతి బిడ్డ పైన నీ కుడి హస్తమును ఉంచండి. వారి కుటుంబాలను ప్రభువా కంచె వేయండి, కాచి కాపాడండి. నీ దూతలను వారికి తోడుగా ఉంచండి. కృప కలిగినటువంటి యేసయ్యా, నీ పరిశుద్ధ రక్తంలో ప్రతి బిడ్డను కడగండి. నీవు చెప్పినట్లు చేసే ధైర్యమును మాకు ఇవ్వండి. ప్రతి నిత్యము యేసయ్యా ఆరోగ్యమాత సహాయమును మాకు అందించండి. నిత్య సహాయమాత సహాయమును మాకు అందించండి. మా ప్రయాణములలో, మాకున్నటువంటి సమస్యలలో, మాకున్నటువంటి ఇబ్బందులలో, మాకున్నటువంటి అనారోగ్యములో ఆ తల్లిని మాకు తోడుగా పంపించండి. ఎలిజబెతమ్మ దగ్గరికి పంపించినప్పుడు ఆ కుటుంబము ఆనందపడది. ఆ తల్లి గర్భములో ఉన్నటువంటి శిశువు గంతులు వేశాడు. ఇదిగో కానాపల్లిలో కొరత ఉన్నప్పుడు ఆ తల్లి నీకు మొరపెట్టినప్పుడు యేసయ్యా ఆ తల్లి ప్రార్థనను అంగీకరించావు, అద్భుతము చేశావు. ఈ పరిశుద్ధ సమయంలో ఇక్కడ తల వంచి ప్రార్థన చేస్తున్నటువంటి ప్రతి బిడ్డను దీవెనకరంగా మార్చండి, ఆశీర్వాదకరంగా మార్చండి, మేలుకరంగా మార్చండి. నీ కృపలో మమ్మల్ని అందరినీ భద్రపరచమని యేసయ్యా అతి పరిశుద్ధమైన నామములో అడిగి వేడుకొనుచున్నాము తండ్రి. உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என்ன தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன் என்று உனக்கு நான் என்னை அளிப்பேன். பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
பசியும் பிணியும் ஒளிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவன் உமதருட் கருவிய உலகினில் வாழ்ந்திடுவேன். என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என்னை சொல்லி வந்த, எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னையாலும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் பெயர்ச்சின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றாய இறைவா, என்றும் கன்னியான புனித மரியாள் அமைதியின் அரசியாக கொண்டாடும் இந்நன்னாளில் அவளுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடுகின்ற அந்த ஒவ்வொரு வணக்க நாளுக்கும் ஒப்புரவாக்கும் இப்பலியை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாளின் நினைவை கொண்டாடும் இந்நன்னாளில் உமது திருப்பெயரை மென்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அடியாரான புனிதம் கன்னிமரியாள் கபிரியேல் தூதரின் வாழ்த்துரையை ஏற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரின் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் மகன் ரத்தம் சிந்தி உம்மோடு எல்லாரையும் ஒப்புரவாக்கிய போது மரியாள் மனம் கலங்காமல் சிலுவை அடியில் நின்றதால் எங்கள் வீரத்தாயாக திகழ்கின்றார். அவர் அப்போஸ்தலர்களோடு ஜெபத்தில் ஒன்றைத்து ஒற்றுமையும் அமைதியும் தருமாவியை அன்புக்கும் மகிழ்ச்சியும் ஊற்றாகிய ஆவியை நீர் வாக்களித்த கொடை என எதிர்பார்த்திருந்தார். எவ்வாறு அவர் கிறிஸ்துவின் தனி முதற்சீடராகவும் அமைதியின் அரசியாகவும் என்றுமே திகழ்கின்றார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து என்றென்று உம்மை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 மூவுலகின்
நிறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவும் உமது மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா, ஓசானா, ஓசானா. Dear brothers and sisters, representing our own aspirations, our expectations, blessings, we bring all our family members to the altar of God, and we have offered this bread and wine. And we also pray that God the Father transforms this bread and wine into His body and blood, as He is going to transform us as His close disciples, provided we have the same faith in His body and blood. So we expect all of you to pray and receive the bread and wine into Jesus' body and blood. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dew fall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time Jesus was betrayed and entered willingly into His passion, Jesus took bread and giving thanks, broke it and gave it to His disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body which will be given up for you." In a similar way, when supper was ended, Jesus took the chalice filled with wine, and once more giving thanks, He gave to His disciples, saying, "Take this, all of you, and drink from it. For this is a chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many, for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith. Christ is died, Christ is risen, Christ will come again. Yes, Christ is died, Christ is risen, Christ will come again. Therefore, as we celebrate the memorial of His death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world, and bring her to the fullness of charity, together with Francis our Pope, and Bala our Archbishop, and all the clergy. Remember our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with Saint Joseph,
with the blessed apostles and all the saints who have pleased you throughout the ages. We may merit to be co-heirs to eternal life and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. Of the Saviour's command and formed by divine teaching, we dare to say, Our Father, who art in heaven. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us today our daily bread, forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from all evil. Deliver us, Lord, we pray, from every evil. Especially on this shrine, we, the faithful, have come with a lot of faith and devotion. And we also want to get rid of certain type of evil that affects our personal life and our spiritual life. Graciously grant those favors and peace in our days, that by the help of your mercy, we may be always free from sin and saved from all distress, as we await the blessed hope and the coming of our Savior, Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Lord Jesus Christ said to your apostles, Peace I leave you, my peace I give you. Look not on our sins and limitations, but on the faith of your church gathered here in a special way to thank you for all the wonderful things that you have done in our life through Mother Mary. Graciously grant us peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let us offer each other the sign of peace. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். Behold the Lamb of God, behold him takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lamb. Lord, I am May the body and blood keep us for us eternal life. Amen. I request the sisters, please come forward for the communion distribution. முதல் யுகங்கள் வரை உன் நினைவே, என் தலை முதல் கால் நுனி வரை உன்ன செய்வே. என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும், உன் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். ஆயனை போல வழி நடத்தி நீ
உலகில் என்றும் நான் வாழ அருள் தாரும். మాట ఇచ్చిన వాడు మహిమ కలిగిన వాడు, మాట తప్పే వాడు కాదు యేసయ్యా. మహిమ కార్యములు నీలో జరిగిస్తాడయ్యా. இறை இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சென்ற வருடம் நாம் கொடியேற்ற பெருவிழாவுக்கு வரும்பொழுது பெரிய மழை இருந்தது. இந்த வருடம் எந்த விதத்திலும் நமக்கு மழை இல்லாமல் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இந்த கொடியேற்றத்தையும் காண்கின்ற பாக்கியத்தை கடவுள் அளித்திருக்கின்றார். எனவே நாம் இறைவனுக்கு முதலில் நாம் நன்றி செலுத்துவோம். அதைத் தொடர்ந்து இன்று நமக்கு திருப்பலி ஆற்றி நல்ல மறை உரையை தந்த ஃபாதர் வி.கே. சுவாமி, இவர் யூனிவர்சிட்டியில் வேலை இருந்தும் எல்லாவற்றையும் பக்கமாக வைத்துவிட்டு நான் கூப்பிட்ட உடனே அவர் உடனடியாக நேரத்தோடு வந்து 11 மணிக்கு முன்னாடியே வந்து அவர் இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நமக்காகவும் திருப்பலியை ஆற்றியிருக்கின்றார். அவருக்கு நமது మణమాంధ్ర నందిயை தெரிவித்துக் கொள்வோம். అదే తోన్బు ఈరోజు మనకు అందరికీ తెలుగులో దేవుని యొక్క వాక్కుని అందజేసిన ఫాదర్ కుమారెడ్డి ప్రభాకర్ ఖమ్మం నుంచి వారు నిన్న ఇక్కడికి అవసరం మన కోసం వచ్చి మంచిగా ఈ యొక్క సువిశేషాన్ని అందజేశారు. అదేవిధంగా ఆయన చెప్పిన విధంగా తెలంగాణ ఆంధ్రప్రదేశ్ ఈ రెండు రాష్ట్రంలో ఆయన స్వార్థ ప్రకటన చేస్తున్నారు. ఊరికి వెళ్ళి అన్ని ప్రదేశంలో వాక్కు బోధిస్తున్నారు. వారి కొరకు మనము ప్రార్థిస్తాము. అదేవిధంగా ఇలాగా ఆయన స్వార్థ ప్రకటన చేస్తూ వస్తున్నారు. ఆయన அதே போன்று திருப்பலி நம்மோடு எங்களோடு சேர்ந்து திருப்பலியை ஆற்றிய மற்ற குருக்கள் ஃபாதர் விக்டர் மற்றும் ஃபாதர் வினோத் இவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து for all this great success, for everything well arranged, decoration, chairs, tent, again after flag hoisting, again we are going to have meal. All these things are done and prepared ready for this particular gathering, for this celebration by youth and the committee members of Valluvanagar Our Lady of Velangani Chapel. இளைஞர்களும் இளம் பெண்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் அனைவரும் சேர்ந்து இந்த வேலையை கடந்த 15 நாட்களாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் சென்ற மாதம் கடைசியில் இங்கே இருக்கின்ற இந்த ஷெட் ஆனது எரிந்து விட்டது. எரிந்த பிற்பாடு உடனடியாக ஒரே வாரத்தில் அதையும் செய்து நமக்காக எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் துன்பப்படாமல் எந்த விதத்திலும் நமக்கு குறை இல்லாமல் இந்த விழாவுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் சேர்ந்து இந்த வேலையை செய்து முடித்த அந்த கமிட்டி மெம்பர்ஸ், இளைஞர்கள், இளம் பெண்கள், யூத் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை கரவொலி எழுப்பி செலுத்துவோம். Let's all give them big hand and thank all the volunteers and the committee members. அதே போன்று இன்று இந்த திருவிழா இந்த கொடியேற்ற நாளை நமக்கு அனைவருக்கும் கேத்லிக் ஹப் டிவி இவர்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு சென்ற பிற்பாடு www.catholicHubTV டைப் பண்ணி இன்டர்நெட்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம். ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்டர்நெட்லேருந்து நீங்கள் ஷேர் செய்து இதை அனைவருக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம். அதே போன்று இந்த இடம் சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவி செய்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு இங்கே திருப்பலி இருக்கும்.
9:30 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து 10 மணிக்கு திருப்பலி இருக்கும். So my dear brothers and sisters, once again on 8th September 9:30 we will have rosary followed by Holy Mass here in this shrine. And the coming month on the second Saturday as usual we will lower the flag, the second Saturday of month of September. இரண்டாவது சனிக்கிழமை வழக்கம் போல திருப்பலி, அதை தொடர்ந்து நம்முடைய அன்னையின் கொடியை மீண்டும் இறக்கி இந்த விழாவை நாம் முடித்துக் கொள்ளவிருக்கின்றோம். Now let's all stand for the final blessings. Dear brothers and sisters, we appreciate all of you for your patience, for your prayer, for your devotion. And immediately after the communion, it is always better to focus your mind and heart to the Eucharistic Lord who has come to us in our hearts. Though flag hoisting would take place, but it is always better to thank the Lord for having come to our hearts, though we are unworthy people. So it is always pleasing that we hear the word of God and abide by it. We congratulate Father Michael for having arranged along with his team members and the committee members for this wonderful celebration of the Eucharist for the flag hoisting. But it is always suggested while we hoist the flag, it is a reminder for us that we raise our mind and heart at least these 10 days till 8th September, that we give up all our other habits and concentrate and pray every day to God the Father for this wonderful person, that Mother Mary, so that we also emulate her and ask her to pray for us and intercede for us. So shall we all rise and stand for the final prayer. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்று நீர் எங்களோடு உறவாடி எங்களுக்கு உமது உடலையும் இரத்தத்தையும் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். புனித கன்னிமரியாளை எங்களுக்கு துணையாக, எங்களுக்கு வழிகாட்டியாக, அமைதியின் அரசியாக நினைவு கூற இந்நன்னாளை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பத்து மக்களாக நீர் இந்த இடத்தில் அழைத்து உம்முடைய தெய்வீக வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்து கூறி எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்றதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஒரே மகனின் உடலாலும் இரத்தத்தாலும் நாங்கள் வளப்படுத்த உள்ளோம். கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை நாங்கள் இவ்வுலகில் மென்மேலும் நிலைநாட்ட உமது அன்பின் ஆவியை எங்கள் அனைவருக்கும் அனுப்பி அருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. சர்வேசுரனுக்கு நன்றி. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit.
Heavenly Father, we thank you for all the graces, blessings that you have given to us through Mother Mary. Especially we are seeking your assistance and help for the people who are sick, as we pray to you through the intercession of Our Lady of Health. As we are intending to celebrate the feast on her birthday, may we be all blessed, may we be always filled with the Holy Spirit, may we become your disciples as we raise this flag on this day, symbolizing our longing for you, for your presence in us, in our family members in this locality. This we ask you through Christ our Lord. Amen. On earth as it is in heaven, give us today our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you. Hail Mary, full of grace, the Lord is with you. Son, and the Holy Spirit. அல்லவா
மரியே வாழ்க